அழுதுட்டே இருக்கும்போது இந்த இடத்துல எதுக்கு முன்ன அழுதுட்டு இருக்கிற? அதான் பிறக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ எதுக்கு இந்த மணி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல காயப்படுத்தாம என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்திரீயினுடைய உணர்வுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா மதிப்பு கொடுக்கிறவரா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, மற்றவர்களுடைய உணர்வுக்கு, மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும். சொல்லுங்க, மதிப்பு கொடுக்கிறவங்களா இருங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை அவமதிக்காதீங்க. மற்றவருடைய உணர்வுகளை அவமதிக்க வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் இந்த வார்த்தையில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தன்னுடைய தாயாரை கர்த்தர் கனம் பண்ணி அவர்களுக்கு தன்னுடைய தேசத்தை விட்டு கடந்து போகும்போது